வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மகாராஜன். பார்க்க போவது வைகாசி மாத ராசி பலன்கள். மேச ராசிக்கு சமீபத்தில் தான் ராகுகேது பேச்சு வந்துச்சு. அந்த ராகுகேது பேச்சு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கடந்த காலத்தில் அந்த ராகு பகவான் 12வது ராசியிலிருந்து நிறைய செலவுகளை கொடுப்பார். வரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. வரவுகளே வந்தாலும் அந்த வரவுகள் கொஞ்ச நேரம் கூட நம்ம கையில் இருக்காது. அதாவது பணம் வராது, வந்தாலும் கையில் தங்காது, ஏதோ ஒரு வழியில் கையை விட்டு போயிடும். அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ராகு பகவான் 11வது ராசியில் தான் இருக்கார். எப்பயுமே ராகு பகவான் 11வது ராசியில் இருக்கிற போது நற்பலன்களை கொடுக்கணுங்கிறது ஒரு விதி இருக்கு. அதனால இனிமேல் நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே நினச்ச மாதிரியே நடக்கும். ஆசைப்பட்ட காரியம் எல்லாமே அந்த ஆசைப்பட்டது போலவே நடக்கும். நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு தேடி வரும். வாழ்க்கையில் தோல்விகள் அப்படிங்கிறது நிறைய வந்துருச்சு. ஆனால் இனிமேல் வெற்றி அப்படிங்கிறது மட்டும்தான் உங்கள் கைக்கு வரும். தோல்விகள் அப்படிங்கிறது அதுவே போயிடும். நம்மளை தேடி இனிமேல் அது வராது. அப்போ ராகு பகவான் 11வது ராசியிலிருந்து சகல பாக்கியத்தையும் கொடுக்கணுங்கிற ஒரு விதி இருக்கு. கண்டிப்பாக கொடுப்பார். இந்த 11வது ராசியில் ராகு பகவான் இருக்கிறது ஒரே ஒரு தொந்தரவு தான். என்ன அப்படின்னா, நம்மளுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடை உண்டு பண்ணும். அல்லது அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நல கோளாறை உண்டு பண்ணுறதுக்கான ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த இளையதாரம் அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணுறவங்கள, அதாவது 2வது திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறையா பேர் எதிர்பார்த்து இருக்கலாம். அவங்களுக்கு அந்த 2வது திருமண முயற்சிங்கிறது கொஞ்சம் தாமதப்படும். இந்த வேலையை மட்டும்தான் அந்த ராகு பகவான் உங்களுக்கு செய்வார். குரு பகவானை எடுத்துக்கோ. குரு பகவானும் மாறிட்டாரு. உங்களுடைய ராசிக்கு 2வது ராசியில் இருந்து இப்போ 3வது ராசியில் தான் இருக்கார். எப்பயுமே குரு பகவான் உங்களுடைய ராசியை பொறுத்தளவுக்கு 3வது ராசியில் இருக்கிறது நல்ல யோக பலனை கொடுப்பார். அப்படி என்ன யோக பலனை கொடுப்பார் அப்படின்னா, அவருடைய வேலையே காசு பணத்தை கொடுக்கறது தான். அப்போ அவர் சரியான இடங்கள்ல இருக்க போது நமக்கு காசு பணம் கிடைக்குமான்னா கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? நமக்கு வேலை இருந்தால் தான் கிடைக்கும். நம்மளுடைய தொழில் நல்லா போனால் தான் கிடைக்கும், இல்லையா? ஆமாம், அந்த வகையில் கிடைக்கும். அது போக நீங்கள் போய் யார்கிட்டையாவது கடன் கேட்டாலும் கிடைக்கும். பேங்கில் போய் லோன் கேட்டாலும் கிடைக்கும். உங்களுக்கு எப்பயோ வர வேண்டிய பணம், யாராவது தர வேண்டிய பணம் இருந்தால் அந்த பணமெல்லாம் கூட வரதுக்கான வாய்ப்புகள் வரும். அல்லது ஏதோ ஒரு பணம் அரசாங்கத்துக்கிட்டையோ யார்கிட்டையோ நீங்கள் எதிர்பார்த்து நீண்ட காலம் வராமல் இருந்துச்சுன்னா அந்த பணம் கூட வரும். ஆக பணவரவு இருக்கும், கடன் காட்சிகள் தீரும், மன மகிழ்ச்சியும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இருக்குங்க. புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுடைய ராசியில் தான் கடந்த ஒரு 10-20 நாளாக இருந்தார். ராசியில் இருக்கும்போது நிறைய அலைச்சல் திருச்சல் வரும். ஒரு இடத்துல இருக்க முடியாது. அங்கே இங்கேயும் ஏதாவது ஒரு காரணமாக நம்ம போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் மட்டும் இருந்திருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது உங்களுடைய கல்வியாக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியாக இருந்தாலும் சரிதான். அது தொடர்பான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க. அதைத்தான் அந்த புதன் செய்யும். சிலருக்கு மட்டும் இந்த சுளுக்கு பிடிப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான வேலைகளை அந்த புதன் செய்வாருங்க. அதே புதன் பகவான் வைகாசி 2ஆம் தேதியே ரிஷபராசிக்கு போயிடுவார். 2வது ராசிக்கு புதன் போனாலும் உங்களுக்கு பண தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கும். வைகாசி 19ஆம் தேதி மிதுன ராசிக்கு அதே புதன் போயிடுவார். ஸோ மிதுன ராசிக்கு போனால் கூட உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் மிதுன ராசியில் அந்த புதன் இருக்கிறது, குரு இருக்கிறது, இது ஒரு முக்கியமான வேலையை செய்யும். என்ன வேலை அப்படின்னா, ஏதோ ஒரு சொத்து பத்து நம்ம வச்சுருக்கோம், நம்மளுடைய கஷ்டத்துக்காக அந்த சொத்து பத்தை நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இவ்வளவு நாளாக நம்ம கொடுக்க முடியலை.
ஆனால் இனிமேல் கொடுக்கலாம், கொடுக்க வேண்டிய ஒரு தருணம் இருக்குது. அதாவது நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சாதான், அப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விற்காத சொத்து கூட விற்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்கும். அதே போல் சிலருக்கு வந்து இந்த வீடு மாற்றம், ஊர் மாற்றம் அப்படியெல்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு வீட்டை கொடுத்துட்டு இன்னொரு வீடு வாங்குறது, ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்குறது, அதுவும் நடக்கும். உங்களுடைய தாயாருக்கு மட்டும் ஏதாவது கொஞ்சம் உடல்நல கோளாறு ஏற்படுறதுக்குடைய சந்தர்ப்பம் கொஞ்சம் இருக்கும். சுக்கிரனை எடுத்துக்கிட்டா உங்களுடைய ராசிக்கு 12வது ராசியில தான் இருக்காரு. சுக்கிர பகவானும் உங்களுக்கு பண தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறவர் தான். அப்போ அவர் நல்ல நிலைமையில இருக்காரான்னா நல்ல நிலைமையில தான் இருக்காரு. பணத்தை கொடுப்பாரா? கொடுப்பார். நமக்கு பிரச்சனைகள் தீருமா? கண்டிப்பாக தீரும். அதே சுக்கிரன் 12வது ராசியில் இருக்கனால வரவுக்கேற்ற அந்த செலவுகளும் இருக்கும். வரவு ஒரு உரமும் இருக்கிற போது செலவு ஒரு உரமும் இருக்கும். ஒரு சிலருக்கு வீடுனால செலவு, வாகனத்தினால செலவு, திருமணத்தினால செலவுன்னு வரும். அப்படின்னா வீடுனால செலவுன்னா நம்ம வீடு கட்டணும்னா கட்டலாம், வாங்கணும்னா வாங்கலாம், பழைய வீடு இருந்து திருத்தணும்னா நம்ம திருத்தி அமைக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து வீடு அடமானம் வைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட வரும். அல்லது வீடு விற்கிற மாதிரி ஏதாவது எண்ணங்கள் வந்தால் கூட நம்ம விற்கணும்னா விற்கலாம். அல்லது வீடை வந்து அடமானம் வச்சு எங்கேயும் பேங்க்ல அது இதுன்னு லோன் வாங்கணும்னு நினச்சா கூட உங்களுக்கு அந்த காரியம் வந்து நடக்குங்க. ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கணும்னு நினைப்போம், வாங்கிக்கலாம், வாங்கித்தரும். வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஜாமான்கள்லாம் வாங்கித்தரும். அதெல்லாம் அந்த சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு நல்லா பண்ணித்தரும். அதே சுக்கிர பகவான் மேச ராசிக்கு வந்து வரப்போறாரு. வைகாசி 17ஆம் தேதி வருவார். அப்ப அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 7வது ராசியை வந்து பார்ப்பார். அது வந்து திருமண சம்பந்தப்பட்ட வேலைகளை வந்து செய்யும். அப்ப ஒரு சிலர் வந்து மேசராசிக்காரவங்க திருமணம் பண்ணாமல் இருப்பாங்க, வரன்கள் தேடிக்கிட்டு இருப்பாங்க. சரியா வந்து இது வரைக்கும் வந்து அமைஞ்சிருந்திருக்காது. ஆனால் இனி ஒரு மாதம், இந்த வைகாசி மாதம் ஆணி மாதம் அப்படி வச்சுக்குவோம், அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணு தேடினாலோ, ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு மணமகனை தேடினாலோ கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்கிறதுக்குடைய சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. கூடி சீக்கிரமே விரைவில் திருமணம் நடக்கலாம் அல்லது உறுதிப்படுத்தப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி சுக்கிரன் வந்து ராசி மேலே வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன நல்லா இருக்கும்னா, சுக்கிரன்லாம் ஒரு இந்த காதல் காமம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரகம். அது ராசி மேலே இருக்கிற போது நம்ம அந்த எண்ணங்கள் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு அந்த லவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து தோணும். யாரையாவது ஒருத்தரை சந்திப்போம், அவங்களோட மறுபடியும் நம்ம பேசணும், பழகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இனம் புரியாத எண்ணங்களும் இனம் புரியாத தவிப்புகளும் வந்து கொஞ்சம் இருக்கும். அது கொஞ்சம் ரொம்ப ரம்மியமாக இருக்கும், மனசுக்கு இதமாக கூட அது இருக்குங்க. அதே மாதிரி சிலருக்கு அந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற, வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சூரிய பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 2வது ராசியில் தான் இருக்காரு. 2வது ராசியில் சூரியன் இருக்கிறது நல்லதானா? நல்லது தான். அரசாங்க சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வேலையும் வந்து நமக்கு நல்லா முடியும். அரசாங்க வருமானங்கள் வந்து நமக்கு சிறப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் அரசாங்க உதவிகள் எல்லாம் கிடைக்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் தரும். அதே மாதிரி பணபலத்தையும் தரும், கடன் காட்சியையும் அடைக்கும். அது செய்யக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டு, ஒரு சில மேசராசிக்காரவங்களுக்கு மட்டும் இந்த கண்ணில் மட்டும் ஏதாவது தொந்தரவு வரும். அதாவது ஒரு சிலருக்கு இந்த கண்ணு வலி வருது இல்லை, கண்ணு வலி வரதோ அல்லது கண்ணு செவக்கிறதோ ஏதோ ஒரு வகையில் அந்த தொந்தரவு மட்டும் ஒரு சிலருக்கு மட்டும் இருக்கும். 4வது இடத்துல செவ்வாய் இருக்கு. 4வது இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா, ஒரு வழியில் நல்லதுன்னு சொல்லலாம், இன்னொரு வழியில் நல்லது இல்லை. அது என்ன அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 4ல் செவ்வாய் இருந்தால் ஏதோ ஒரு வகையில் நமக்கு சொத்து சம்மந்தப்பட்ட வேலைகளை நம்ம செய்யலாம். அதாவது சொத்து வாங்கணுன்னாலும் சரி, கொடுக்கணுன்னாலும் சரி, அந்த வேலைகள் வந்து நம்ம செய்யலாம். அல்லது பூர்வீக சொத்துக்கள் எதுவும் வராமல் இருந்தால், ஏதோ ஒரு வில்லங்க சொத்துக்கள் வராமல் இருந்தால் கூட அந்த சொத்துக்களை நம்ம வர வைக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக வர வைக்க முடியும். அதே நேரத்தில் மேசராசிக்கு அஷ்டமாதிபதியும் அவர் தான். அஷ்டமாதிபதி நீச்சமாகக்கூடாது எப்பயுமே. அஷ்டமாதிபதி நீச்சமானாலே ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நிறைய கோபதாபம் வந்துடும். யார் கூடயாவது வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு,
அப்படிங்கிற ஒரு விஷயமும் கொஞ்சம் இருக்கும். அதாவது நம்மளை டென்ஷன் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் அது மட்டும் கொஞ்சம் இருக்கும். அது எவ்வளோ நாள் இருக்கும்னா வைகாசி 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்படி இருக்கும். வைகாசி 25க்கு அப்புறம் செவ்வாய் வந்து விலகிரும், கடகராசியை விட்டு விலகிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். கேது பகவானை எடுத்துக்கிட்டோம்னா 5வது ராசியில் இருக்கார். ஒரு சிலருக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடும், தாமதம் பண்ணும். ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்குமான்னா கிடைக்கும். சனி பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 11வது ராசியில் தான் இருக்கார். சனி பகவான் வந்து நல்ல நிலைமையில தான் இருக்கார். அப்போ 11வது இடத்துல சனி இருந்தாலே வாகன சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வகையிலையும் நல்லா இருக்கும். வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சாலும் சரி, இரும்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தொழிலை யார் செஞ்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். மேசராசியை பொறுத்தளவுக்கு நிறைய கிரகங்கள் சரியான ஒரு நிலையில் இப்போ அமைஞ்சிருக்கு. அதனால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே விலகும், நஷ்டங்கள் எல்லாமே விலகும். இப்போ இருந்து ஒரு புது மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தொடரப்போகுதுங்க. நம்பிக்கையோடு இருங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நன்றி நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.